ஹலோ பீப்புள், திஸ் இஸ் சேது ஃப்ரம் வித் சேனல். ஸோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஒன்றும் இல்லை, லைக் நார்மலாக நம்ம பார்த்ததே தான், லெட்டர்ஸும் நம்பர்ஸும் வச்சு பார்த்துருந்தோம். இப்போது இந்த பேட்டர்னில் வந்துட்டு மிக்ஸ்டு நம்பர்ஸும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும், சிம்பிள்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா மேபி பார்க்குறதுக்கு கொஷின் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கோ டேபிளில் வச்சு ஃபாலோ பண்ணுறதுக்கோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அப்படிங்கும்போது இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் பேரலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கொஷின் பாருங்கள். இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் டேக்கர்ஸ் இஸ் கோடட் as 045% அப்பர் ஸ்கோர் 1 இந்த கோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக்கர் இஸ் கோடட் as 1 ஹேஷ்ட்ராக் 450%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதில் வந்துட்டு இதில் வந்து கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு எல் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் லெட்டருக்கு மட்டும்தான் என்ன கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு எடுத்தோடனே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோட்லேயும் அத்தனை நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கான்றதை பார்த்துருங்க, வெரிஃபை பண்ணிவிடுங்க. 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அது போல் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்கேயும் 3 3 6 இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே ஆன்சர் லைக் கொடுத்துருக்கக்கூடிய கோட்லேயும் வந்துட்டு 6 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்துட்டு டிரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டருக்கும் கோட் பண்ணி பாருங்கள். டி இருக்குது, டீக்கு நேராக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே டி இருக்குது, இங்கே டீக்கு நேராக என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பேரலாக கோடிங் வந்து எடுத்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது காமனாக என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது. கரெக்டாக? ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஏ காமனாக இருக்கா, எடுத்துடலாம். ஸோ அடுத்து கே இருக்கா, கே ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அடுத்து ஈயும் வந்துட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அடுத்து ஆர் இருக்குது, ஆரும் வந்துட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நம்பர்ஸ்லேயும் வந்துட்டு எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் பார்ப்போம். பார்த்தோம்னாக்கா 1 இருக்கா, 1 ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னாக்கா 0 இருக்குது, 0 ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 4ம் வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 5ம் வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து பர்சன்டேஜ் சிம்பிளும் ரெண்டுலேயுமே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு லெஃப்ட் ஓவர் சிம்பிள்ஸ்ன்னு பார்த்தா இங்கே எஸ் இருக்குது, எஸ்ஸுக்கு லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது, அப்பர் ஆரோ மார்க் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் ஓவர் எல் இருக்குது, அதே மாதிரி இந்த கோடிங்கில் வந்துட்டு லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. ஸோ இங்கே கேட்டிருக்குது எல். ஸோ எல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது, ஸ்டார். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி அடுத்த ஒரு சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹேமர் இஸ் ரிட்டன் as a கோட். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்படிங்கும்போது இந்த வேர்டுக்கு வந்துட்டு என்ன கோட் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுங்க, ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கான்ட்டு. இங்கே 6 இருக்குது, அதே மாதிரி கோட்ஸும் வந்துட்டு 6 இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னாக்கா 3 3 ஸோ 8 இருக்குது, 8 நம்பர் ஆஃப் கோட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 8 நம்பர் ஆஃப் கோட்ஸும் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எடுத்த உடனே ரெண்டுலேயும் காமனாக இருக்க ஒரு லெட்டர் எடுங்க. ஸோ ரெண்டுலேயுமே மோஸ்ட்டாக காமனாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது கோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா, எஸ் மோஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுமே காமனாக இல்லைன்னா அடுத்து வந்து என்ன செய்கிறீங்கன்னா இன்னர் லெட்டர்ஸ்குள்ளேயே வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தோம்னா 2 எம் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 எம்முக்கும் வந்துட்டு ஒரே சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அதே பொசிஷனில், எஸ் அதே பொசிஷனில் 2 6 வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்டட் டேர்மில் பார்த்தோம்னா ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. ஸோ 2 ஐ இருக்குது. 2 ஐக்கு ஒரே டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அண்ட் 2 இருக்கா, ஸோ 2க்கும் ஒன்றே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டி இருக்குது, டி அண்ட் டி இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த டி அண்ட் டிக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குதுன்னு பார்த்தா 1 and 1. ஸோ அப்படிங்கும்போது கரஸ்பாண்டிங்காக வந்துட்டு ஒரு வேர்டுக்கும் வந்துட்டு ஒரு சிம்பிள்ஸ் ஆர் ஒரு நம்பர்ஸ் அப்படின்றத அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது எம் இருக்கா, எம்முக்கு வந்துட்டு என்ன வரணும், இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம் டபுள் எம் இருக்குது, 6 இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் லெட்டர் இட் ஷுட் பி 6. கரெக்டாக? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னாக்கா என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ ஈக்கு வந்து என்ன இருக்குது, லாஸ்ட் பிஃபோர் இங்கே என்ன இருக்குது, டாலர் சிம்பிள் இருக்குது. கரெக்டாக? 6க்கு அடுத்து என்ன வரும்னு டாலர் சிம்பிள். ஸோ அதாவது ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்கள் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ ஆர் வந்துட்டு இங்கே எங்கே இருக்குது, லாஸ்ட் லெட்டரில் இருக்குது. ஸோ லாஸ்ட் லெட்டருக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ஸ்டார் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே ஆருக்கு பர்பண்டிகுலராக ஸ்டார் இருக்கான்னு பார்த்தா எஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வெரிஃபைட். ஸோ தேர்ட் லெட்டரும் வந்துட்டு என்னவாக இருக்கணும், தேர்ட் சிம்பிள் வந்துட்டு என்னவாக இருக்கணும், ஸ்டாராக இருக்கணும். கரெக்டாக? ரெண்டுலேயுமே ஸ்டார் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சி இருக்குது. ஸோ சி இங்கே லாஸ்ட் பிஃபோரில் சி இருக்கா. ஸோ அப்படிங்கும்போது சிக்கு நேராக கரஸ்பாண்டிங்காக என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன வரணும், 2 தான் வரணும். கரெக்டாக? ஸோ அடுத்து லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், இட் இஸ் ஐ. ஸோ இங்கே டபுள் ஐ இருக்குது, டபுள் ஐக்கு நேராக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம், அண்ட் சிம்பிள் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னாக்கா இட் இஸ் அண்ட் சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் பார்ப்போம். இது வந்துட்டு கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் கோடிங் லாங்குவேஜ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னாக்கா இண்டிவிஜுவல் ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லெட்டர்ஸு, நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதை வச்சு நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கேருந்து வந்துட்டு எப்படி கொஷின்ஸ் மாற போகுதுனாக்கா
ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு கோடிங் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடிங் லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபைடாக ஏதாவது மீனிங் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் இங்கே ஏதோ கோட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா இதுக்கு மீனிங் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கோடாகவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னாக்கா ரெண்டுலேயும் காமனாக ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கு காமனாக ஒரு கோட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு ப்ரைமரியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோடெல்லாம் வந்து மிஸ்மேட்ச் ஆகலை, டிஸ்அலைன்மெண்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு லெட்டருக்கான இது வந்து ஃபஸ்ட்டு கோடோட மேட்ச் ஆகிடுச்சு, செகண்ட் லெட்டர் வந்துட்டு செகண்ட் கோடோட மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் எல்லா இடத்துலையும் இது மேட்ச் ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது எக்ஸ்பெஷலி இந்த டைப்பில் வந்துட்டு கண்டிப்பாக மாறி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் பிரிங் ஹிம் ஹியர் இஸ் கோடட் as GYCTBOன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹியர் இஸ் தேர் இஸ் கோடட் as BODYYK. ஸோ ஹவ் இஸ் ஹியர் இஸ் கோடட் இன் திஸ் கிவன் லாங்குவேஜ். ஸோ ஹியர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்கே 3 வேர்ட்ஸ் இருக்கா, அதே மாதிரி 3 கோடிங்ஸ் இருக்கா. ஸோ அப்படிங்கும்போது ஒரு வேர்டுக்கு வந்துட்டு ஒரு கோடு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஆனால் எந்த வேர்டுக்கு எந்த கோடுன்றது தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த கொடுத்துக்கூடிய 2 வேர்ட் காம்பினேஷனையும் வந்து எடுத்து பாருங்கள். இங்கே 2 வேர்ட் காம்பினேஷனையும் எடுத்து பார்த்தோம்னாக்கா ரெண்டுலேயுமே ஹியர் அப்படின்ற வார்த்தை வந்து காமனாக இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது ஹியருக்கு எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். ஸோ அந்த 2 கோடும் வந்துட்டு இந்த 2 கோடிங் லாங்குவேஜ்லையும் காமனாக இருக்கும். ஸோ இந்த 2 கோடிங் லாங்குவேஜ்லையும் காமனாக இருக்க வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா BO, கரெக்டாக? இங்கேயும் BO இருக்குது, இங்கேயும் BO இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா இந்த 2 இடத்துலையும் BO இருந்தால் வாட் டஸ் இட் மீன்? BO is the code for here. ஸோ அப்படிங்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த சாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் வந்து கோடாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ இதுவும் வந்துட்டு முன்ன பண்ண மாதிரி அப்படியே வந்து அசம்ஷனில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஆர் யூ ரெடி இஸ் கோடட் as 541. அடுத்து வந்து we are going is coded as 261. she is ready is coded as 498, கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு யூ அப்படின்ற இதுக்கு வந்துட்டு வாட் இஸ் தி கோடிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி யூ ஒரே ஒரு வார்த்தைக்கு தானே கேட்டிருக்காங்க, அப்படிங்கும்போது யூ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு யூ இருக்குது, கரெக்டாக? வேறு எங்கேயாவது யூ இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா கொடுத்துருக்கக்கூடிய கோச்சில் வந்துட்டு வேறு எங்கேயும் யூ இல்லை, கொடுத்துருக்கக்கூடிய கோச்சில் வந்துட்டு வேறு எங்கேயும் யூ கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல யூ கொடுத்துருக்காங்களா, யூவை தவிர மீதி 2 இருக்குல்ல, அந்த 2 வேர்ட்ஸ் வந்துட்டு வேறு கோச்சில் வருதான்னு பாருங்கள். இப்போ ஏன்னா இப்போ இந்த 2 வேர்ட்ஸோட கோடிங் என்னன்றதை கண்டுபிடிச்சோம்னா தான் அதை 2 எலிமினேட் பண்ணிவிட்டு யூக்கு வந்து அதை மேட்ச் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது ஆர் இருக்கா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஆர் இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கேயும் ஆர் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு ஆர் இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி ரெடியை வந்துட்டு பார்த்தோம்னாக்கா தேர்ட் வேர்டு. ஸோ தேர்ட் சென்டென்ஸில் வந்துட்டு ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் தேர்ட் சென்டென்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஆர்யூ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸில் ஆர்யூ கிடையாது. ஸோ ஷீஸும் வந்து இதில் கிடையாது. ஸோ அதனால் வாட் டஸ் இட் மீன்? ரெடி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே 541 அப்படின்ற கோடுக்கும் 498 அப்படின்ற கோட்லேயும் ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பர் என்னன்னாக்கா 4. ஸோ அப்படிங்கிறது அந்த 4 வந்துட்டு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? ரெடிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அது போலவே இங்கே வந்து ஆருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆர் யூ ரெடி அப்படின்னு இருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வி ஆர் கோயிங்னு இருக்குது. ஸோ வி கோயிங் அப்படின்றது இங்கே வேறு, அங்கே வந்துட்டு யூ ரெடி அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே 2 காமனாக இருக்கிறது ஆர் மட்டும்தான். அப்படின்னாக்கா இந்த 2 நம்பர் செட்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னது? 1, நம்பர் 1, கரெக்டாக? ஸோ அப்புறம்ல ஆரோட ஈக்குவலன்ட் கோடு என்னவாக இருக்கணும்? 1. ஸோ 1 and 4 வந்துட்டு ஆருக்கும் ரெடிக்கும் ஈக்குவலண்ட்டான கோடிங்னாக்கா அப்போ யூக்கு வந்துட்டு என்னவாக இருக்கணும்? 5, கரெக்டாக? கொஷனுக்கு வந்துட்டு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் டைம் அண்ட் மணி இஸ் கோடட் as Suzy Zing. ஸோ டைம் அண்ட் டைட் இஸ் கோடட் as Zizuza. ஸோ விச் வேர்டு இஸ் கோடட் as za அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது கோடுக்கு வந்துட்டு என்ன லாங்குவேஜ் அப்படின்றது கேட்டிருக்காங்க, கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரியே பாருங்கள், டைம் அண்ட் மணி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இருக்குது டைம் அண்ட் டைட் இருக்குது. டைம் அண்ட் இந்த 2 வார்த்தையும் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது 2லேயும் காமனாக இருக்கிறது என்னது இருக்குது? ஜூ அண்ட் ஜி, கரெக்டாக? ஸோ ஜூ அண்ட் ஜி இது 2 காமனாக இருக்கும்போது அது 2 வந்துட்டு என்ன போயிருக்கும்? டைம் அண்ட் டைடுக்கு போயிடும், கரெக்டாக? ஸோ அதனால் அது 2 கேன்சல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மீதி என்ன இருக்குது? மணிக்கு ஈக்குவலண்ட்டாக ஜிங்க் இருக்குது, அதே மாதிரி டைடுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜா இருக்குது, கரெக்டாக? ஸோ ஜாக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு என்னது? டைட். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னது? டைடு. ஓகேவா? இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் கார் லைட் இஸ் கோடட் as straw handle, plug light is coded as toes handle, and
cart plug is coded as toast straw. ஓகேவா, ஹவு கார்ட் வில் பி கோடட் இன் தட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது லாங்குவேஜ்னு சொல்லிடுறாங்க, ரெண்டாவது இருக்கிறது கோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு எப்பயுமே தெளிவாக இருங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கோடா, செகண்ட் கொடுத்துருக்கிறது கோடா அப்படின்னுட்டு. அப்போ தான் வந்து கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மீனிங்ஸ் வச்சு குழப்பிக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் என்ன, லைக் நார்மலாக வந்து ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தா எப்படி, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அது மாதிரியே வந்துட்டு இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கார்ட் வில் பி கோடட் இன் தட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோட் வந்து கார்ட்லாமா, ஸோ அதனால் லாங்குவேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கார்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஸோ கார்ட் ப்ளக் அப்படின்ட்டு இருக்குது கரெக்டாக. ஸோ கார்ட் ப்ளக் இஸ் கோடட் அஸ் டோஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கோட் என்னது டோஸ்ட்ரா. ஸோ அதே மாதிரியே கார்ட் வந்துட்டு வேறு ஏதாவது வேர்டிங்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். கார் லைட்டு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் வேர்டு, அடுத்து வந்துட்டு ப்ளக் லைட் இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு கார்ட்டை விட்டுடலாம். அடுத்து என்ன இருக்குது, ப்ளக் இருக்குது. ஸோ இந்த ப்ளக் வந்து வேறு எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கார் லைட் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ப்ளக் லைட் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்படின்னாக்கா இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, ப்ளக் லைட் இருக்குது, இதுக்கான கோட்ஸ் என்ன, டோஸ் ஹேண்டில். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, அடுத்து கார்ட் ப்ளக் இருக்குது, இதுக்கு வந்துட்டு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, டோஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன இருக்குது, இங்கே வந்து ப்ளக் இருக்குது. அதே மாதிரி கோடில் வந்துட்டு காமனாக இருக்கிறது என்ன இருக்குது, டோஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ வாட் டஸ் இட் மீன், லைட்டோட கோட் வந்துட்டு என்னது, ஹேண்டில். அதே மாதிரி கார்ட்டோட கோடு வந்துட்டு என்னது, ஸ்ட்ரா கரெக்டாக. ஸோ அப்படிங்கும்போது இங்கே கொஷின் கேட்டிருக்கிறது வந்து கார்ட்டோட கோடு என்னது, ஸ்ட்ரா. ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர் பி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இது ஏன் யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்க தான் போகுது. இஃப் இன் கேஸ் வந்துட்டு காரோடது கேட்டிருந்தாங்கனாக்கா நம்ம லைட்டு, இங்கே லைட் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த 2 லைட்டை வச்சு இந்த 2 இதுக்கு காமனாக என்ன இருக்குது, ஸ்ட்ரா ஹேண்டில் இருக்குது. ஸோ அப்போ லைட்டோட கோட் வந்துட்டு ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டிலை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி வந்துட்டு காரோடது கேட்டிருக்காங்களா, ஸோ கார் வில் பி கோடட் வித் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி கொஷின் ரவுண்ட்ஸ். ஸோ எங்கேருந்து எதை வேணால் கேட்கலாம், கோடு கொடுத்து லாங்குவேஜும் கேட்கலாம், லாங்குவேஜ் கொடுத்து கோடும் கேட்கலாம். ஸோ அதை வந்து கான்ஷியஸாக எப்பயுமே ரீட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இஃப் ஸ்கை இஸ் கால்ட் அஸ் cloud அண்ட் cloud இஸ் கால்ட் அஸ் thunder, thunder இஸ் கால்ட் அஸ் வாட்டர், வாட்டர் இஸ் கால்ட் அஸ் pot, pot இஸ் கால்ட் அஸ் desert அண்ட் desert இஸ் கால்ட் sky. ஓகேவா, தென் ஸோ வேர் டூ ஃபிஷ் லிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தெளிவாக கொஷின் வந்து நோட் பண்ணுங்கள். எல்லா இடத்தையும் கோடட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்த கால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அதர் டேர்ம்ஸ் தமிழில் சொல்லணுமா, ஸ்கையை வந்துட்டு க்ளவுடுன்னு அழைக்கிறோம், லைக் க்ளவுடுன்னு பேர் வச்சுக்கிறோம், கால் பண்ணிக்கிறோம். இட் இஸ் ஸ்கை இஸ் கால்ட் அஸ் cloud அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தே ஆர் மீனிங் இட், ஸ்கையை வந்துட்டு என்னென்னு கூப்பிட்றோன்னா க்ளவுடுன்னு கூப்பிட்றோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரியல் வேர்ல்டு என்டிட்டி, செகண்ட் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க கொடுக்கக்கூடிய ஃபேக் வேர்ல்டோட என்டிட்டி. ஃபேக் வேர்ல்டோட என்டிட்டினா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புனைப்பெயர். அந்த புனைப்பெயருக்கு வந்துட்டு நீங்கள் மீனிங்காக எனக்கு யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும்தான் வந்து ரியல் வேர்ல்டாக நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கை இருக்குன்னா இதுதான் வானம், இதை வந்து க்ளவுடுன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து வெறும் க்ளவுட் அப்படின்ற ஒரு பேராக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது க்ளவுடுனா மேகம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டு என்டிட்டிக்கு மட்டும் தான் மீனிங் கொடுக்கணும். அதே மாதிரியே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் இஸ் கால்ட் அஸ் தண்டர்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வேர்டு என்னது, க்ளவுட். க்ளவுடுனா மேகம், இது வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டி. இதை வந்துட்டு நீங்கள் தமிழாக்கம் பண்ணியோ இல்லை இதோட மீனிங் என்னவோ அதை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டாவது கால்டுன்னு சொல்லிட்டு தண்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தண்டரை வந்துட்டு தண்டர்னு மட்டுமே வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்காதீங்க. இதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. க்ளவுட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ். அது மாதிரி தண்டர் இருக்கா, தண்டர் இஸ் கால்ட் அஸ் ஒய். வாட்டர் அப்படின்னு எடுத்துக்காதீங்க, இதுக்கு வந்து மீனிங் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. திஸ் இஸ் அ கோட். ஸோ இந்த கோடு வந்து அவங்க எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த செகண்ட் கோடுக்கான வேர்டோட மீனிங் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, தென் வேர் டூ ஃபிஷ் லிவ்னு கேட்டிருக்காங்க. மீன் எங்கே வாழும்னு கேட்டிருக்காங்க. மீன் எங்கே வந்துட்டு வாழும், வாட்டரில் வாழும். ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரியல் வேர்ல்டு என்டிட்டி என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதெல்லாம் தான் ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டு என்டிட்டியில் வாட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி கோட் பண்ணுறோம், பாட்டுன்னு சொல்லி கோட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பாட் கரெக்டாக. ஸோ இங்கே போயிட்டு வாட்டரை வந்துட்டு பாட்டுன்னு மீன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த எரர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து பாட்டுன்னு சொல்லிட்டோம், பாட்டை வந்துட்டு டெசர்ட்டுன்னு சொல்லிட்டோம், ஸோ டெசர்ட்டை வந்து ஸ்கைன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது ஃபிஷ் எங்கே வாழுது, ஸ்கையில் வாழுதுன்னு சொல்லிட்டு ஸ்கையை செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேர்டுக்கு ஒரு கோடுனா அதோடு முடிஞ்சிச்சு.
அடுத்து இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பார்ட் வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டி, இந்த பார்ட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கோடு. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பார்த்துருக்கோம், வாட்டரில் தான் வந்துட்டு மீன் இருக்கும். ஸோ மீன் இருக்கனால இட் இஸ் கோடட் அஸ் பார்ட். ஸோ பார்ட்டுன்னு தான் வந்துட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு கோடிங் அண்ட் டீகோடிங் வந்துட்டு என்டையராக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிச் பண்ணியிருக்கேன், ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாஸ் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, கீப் ப்ராக்டிஸிங். இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாடா பாபாய். திஸ் இஸ் சேது ஃப்ரம் வித் ஏகே சேனல்.